உங்கள் எல்லாரையும் கூட இந்த காலவேளையில மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியல, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாம் கம்பைன்ட் சர்வீஸ் நடத்திருக்கிறோம். அதனால என்னை குறித்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ என் பேர் மார்ட்டின். நான் வந்து பிஃபோர் வந்து பாஸ்டர் இருந்ததே சபையில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். முதல்ல கர்த்தர் எனக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு அழைப்பு கொடுத்த உடனே நான் வெளியே வந்து இப்போது பல ஊழியர்கள் செய்து கொண்டு வருகிறேன். இந்த இடத்துல நாங்கள் மார்னிங் சர்வீஸ் நடத்துகிறோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 8 o'clock ரொம்ப நன்றி பாஸ்டர் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. உங்களை எல்லாரையும் கூட என் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவேளையில கூட நம்ம எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அநேக ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது we are all privileged people. அநேகருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என் நண்பர்கள் மிடில் ஈஸ்டில் வேலை செய்கிறார்கள், அவங்களுக்கு தேவ சமூகத்துக்கு போக முடியாதனால அவர்கள் படுகிற தவுக்கம் அவ்வளவு கிடையாது. காரணம் என்னென்றால் தேவனை ஆராதிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ அதனால் பிரியமானவர்களே, இந்த காலவேளை நம்முடைய வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை யாராவது ஒருத்தர் வாசிங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை யாராவது வாசிங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட கிறிஸ்துவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளை எல்லாம் மேலானவைகளையே நாடுங்கள். 3ஆம் வசனம், ஏனென்றால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. இன்னைக்கு அநேக சபைகளில் வந்து அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். ஆபிரகாம் அப்படி செய்தாரு, தாவீது இப்படி செய்தாரு, இயேசு இப்படி பண்ணாரு, எல்லாமே பழைய ஏற்பாட்டு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ பிரசன்ட் சர்ச்சுக்கு தேவையானது என்ன என்றால் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கிடையாது. நம்ம எல்லாரும் வருகையில போகணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? நம்ம காஸ்பல் கேட்டோம், நம்ம ஆபிரகாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், யாக்கோபு பற்றி தெரியும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் எப்படியாவது கர்த்தருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நமக்கு மேலே போகணும். அதுதான் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவோடு நம்ம அவருடைய வருகையில போக வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் போது நாம் மேலானவர்களை நாட வேண்டும், பூமிக்குரியவர் அல்ல. ஏன் பூமிக்குரிய காரியங்கள் ஆண்டவர் தேட வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன், பூமியும் அதில் உலகத்தில் இருக்கிற எல்லாமும் ஒளிந்து போகும், தேவனோட சித்தம் செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றும் ஒரு நாள் நம்மை விட்டு போயிடும். பிரியமானவர்களே, நம்ம சம்பாதிக்கிற பணமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி லேம்போர்கினி, ஃபெராரி, BMW, ஃபார்ச்சுனர், உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் கார் உங்களுக்கு தெரியுமா? ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லுகிற இந்த கார் 850 கோடி. உலகத்தில் இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் விமானம் போயிங் விமானம். உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் யாட்னு சொல்லுவாங்க. யாட்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியல? இந்த கப்பல்ல போகிற இந்த ஒரு ஷிப் மாதிரி சின்னதா இருக்கும், அதை யாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓன்லி ஃபுட்பாலர்ஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விதமான பெரிய பெரிய விலையேறப்பட்ட காரியங்கள் நம்ம வாங்கினாலும் கூட ஒரு நாள் அது நம்மை விட்டு போயிடும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு சாஸ்வதமா இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால்தான் நம்ம அவரை மாற்றம் பின்பற்ற வேண்டும். கடந்த வாரத்தில் நான் ஒருத்தருடைய நியூஸ் படித்தேன். நான் மை பிளான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அமெரிக்காவில். அந்த கம்பெனியோட CEO வந்து ஒரு உக்ரைனியன் அமெரிக்கன். இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்கிறதுல இந்த உக்ரைனிய நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன், அவருக்கு இருக்கிற அந்த சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 40,000 கோடி. அவரோட வயசு 46 வயசு. அவருக்கு வந்த போன் கேன்சர்ல இருந்து விடுதலை ஆக்க முடியாமல் அவர் சத்து போனார். பிரியமானவர்களே, 40,000 crores அவர் நெட்வொர்க். இப்போ நீங்க பாருங்க, நீங்க சொல்லிக்கலாம் காசு இருந்தா நம்ம என்னென்ன பண்ணலாம். நம்ம வெளியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, காசு இருந்தா போதும் மச்சான், என்ன ப்ராப்ளம் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு. ஜெயிக்க முடியாதுங்க. 40,000 கோடி சொத்து வச்சிருந்தாலும் தனக்கு வந்த அந்த கேன்சர்ல இருந்து விடுதலாமல் இறந்து விட்டார். காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் பிறப்பதோ மரிப்பதோ நம்முடைய கையில இல்லை, இல்லைங்களா? உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கிற மைக்ரோசாஃப்ட் CEO சத்யநாதன் அப்படின்னு சொல்ற ஒரு தெலுங்காரு, நம்ம ஆந்திரா, நானும் ஆந்திரால, நம்ம ஊர் பக்கத்துல அவருக்கு பிறந்த பையன் 22 வயசு வரையும் அவனோட பிசிக்கல் டிசபிலிட்டா இருந்து அவர் சத்தியம் போயிட்டார். மைக்ரோசாஃப்ட் CEO. நம்ம நினைக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற பணம் நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி மேல் இருக்கிற காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், எப்பொழுதும் கர்த்தர் மேல் மாற்ற நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி
இருந்து போயிடும். அதனால பூமியில நாம் இருக்கும்போது நாம் மேல இருக்கிற அந்த வீட்டை நம்ம வீடு பண்ணுவேன். இங்க இருக்கிற வீடு கிடையாது. இங்க இருக்கிற இந்த கொடுத்த இந்த குறைச்ச நாள் இந்த தினங்கள் வந்து நம்ம மேல இருக்கிற இது வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஆயத்தப்படுகிற ஒரு தினங்கள். நம்ம வந்து இங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் மேலே இருக்கிற அந்த வீட்டுக்காக. அதை விட்டு நம்ம இந்த பூமியில இருக்கிற வீடே நமக்கு எட்டர்னல் லைஃப் நினைக்க கூடாது. தாவீது என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 90 சங்கீதம் 10 வருஷத்துல வாசிக்கும் போது, ஆகிலும் எங்களுடைய வாய்ஸ் நாட்கள் 70 வருடங்கள், அதிகமான பலன் இருந்தால் 80 வருடங்கள், ஆனாலும் அதனுடைய விளைவு சஞ்சலமும் தவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில இருக்கிற நம்முடைய வாழ்க்கை என்றது அது ஒரு கவலைக்குரியது, அது ஒரு கேள்விக்குரியது, அது ஒரு வேதனைக்குரியது. ஆனா இந்த பூமியில இருக்கும் போது நாம் இயேசுவை தேடினோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வெளியேறப்பட்ட ஜீவி இவர் யாருக்குமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பூமியில நாம் ஜீவிக்கும் போது நாம் பூமியில பணத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடாது, பரலோகத்துல சேர்த்து வைக்க வேண்டும். மத்தாய் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பூமியில உங்களுக்கு என்று பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டாம். படிங்க அந்த வசனத்தை. மத்தாய் 6:19-20. யா, Matthew chapter 6 verse 19 and 20. 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கொடுக்கும். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணை விட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அங்கே கள்ளர்கள் திருடர்கள் திருட முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பூமியில இருக்கிற பொக்கிஷத்துக்காக நம்ம எப்படி அலைகிறோம், எவ்வளவு போய் பேசுறோம். அநேக நேரங்களில் தேவ சமூகத்துக்கும் நம்ம வரமாட்டோம். தேவ சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறார் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் வலது பார்சத்துல நித்திய பேருக்கும் இருக்கின்ற என்று ஆண்டவர் சொல்லும்போது, நம்ம இதுல இங்க அதை பெற்றுக்கொள்ளாமல் உலகத்தை தேடி போகிறோம். ஆஃப்டர் ஆல் ஒரு காசுக்காக. ஆஃப்டர் ஆல் இந்த காசு நம்ம விட்டு ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும். பிரியமானவர்களே, எங்கே நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக்கிறோம் என்று பாருங்க. உலகத்தில் இருக்கிற 10 ரிச்சஸ்ட் பீப்புள் நீங்க பாத்தீங்கன்னா, எலான் மாஸ்க், லாரி பேஜ், ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்லி சாட் ஜிபிடியோட ஆள் வந்திருக்காரு, சாம் ஆல்ட்மேன். இந்த உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களோட அவங்களுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா 10 பேர்ல 7-8 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். சிலர் 2-3 தடவை கல்யாணம் பண்ணிருக்க, அவனும் டிவோர்ஸ் தான். மல்டிபிள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தே ஹேவ், பட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேன் இன் தி எர்த் இன் எலான் மாஸ்க், $1 trillion நெட்வொர்க் ரீச் பண்ண ஒரு ஆளு. $1 trillion சொன்னா 1 லட்சம் கோடி பணம் சம்பாதித்த எலான் மாஸ்க் 3 தடவை விவாகம் செய்தார், 3 தடவை டிவோர்ஸ் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 7-8 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சார், அவங்களால அவங்களுக்கு சமாதானம் இல்லை. கடைசியாக கிடைத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்போ எங்க இருக்கிறார் தெரியுமா? உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கிற எலான் மாஸ்க் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பேஸ்மெண்ட்ல இருக்கிறாரு. கட்டில் கிடையாது, மேட்ரஸ் மேல படுத்திருக்கிறாரு. பக்கத்துல ஒரு சார்ஜர் வச்சுக்கிட்டு நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. நீங்க நினைக்கலாம் உலகத்தில் இருக்கிற பணம் எல்லாம் இருந்தா நம்ம என்னன்னா லக்ஸரியா வாழலாமே, 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜீவிக்கலாம். இல்லைங்க, பணத்துல சமாதானம் இல்லை, கர்த்தருல சமாதானம் இருக்கு. அதனால இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகத்துல யாராலும் சமாதானம் கொடுக்க முடியாது, இயேசு கொடுத்தது போல. இந்த நாட்கள்ல நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, பூமி மேல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க பிரயாசப்படாதீர்கள். ஒரு நாள் திருடர்கள் திருடி விட்டுவார்கள், கண்ணை வைத்து போவார்கள். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து கொண்டு வெல்லுங்க. ஏனென்றால் நம்முடைய இயேசு ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கு நம்ம எங்க ஓடுகிறோம்? பணத்தை பின்னாடி ஓடுகிறோமா? உலகத்தில் இருக்கிற காரியங்களை பின்னாடி ஓடுகிறோமா? அநேக விசுவாசிகளோட பேர்கள் பார்த்தா அவர்கள் பேர் மார்க்கு, லூக்கோ, டேவிட், மத்தாய் அப்படின்னு சொல்லுகிறார்கள். காலையில போய் நின்னா ஒயின் ஷாப் முன்னாடி நிற்கிறாங்க, கோர்ட்ல போய் நிற்கிறாங்க. 2 அண்ணா தம்பி ஒரே வயிற்றுல தான் பிறக்கிறாங்க, ஒரே பால் தான் குடிக்கிறாங்க. ஆஃப்டர் ஒரு 30-40 செட்டுக்காக இவன் மேல அவன் கேஸ் போடுறான், அவன் மேல இவன் கேஸ் போடுறான். தேவ சமூகத்துல நிக்க வேண்டாம், போய் கோர்ட்ல நிக்கிறா, ஜட்ஜ் அவங்களுக்கு இது பண்றான். எப்படி இருக்குது? கிறிஸ்தவர்கள் சொன்னால் இந்த நாட்கள்ல என்ன வேணுமோ, என்ன காரியங்கள் செய்யக்கூடாது எல்லாத்தையும் செய்ததுக்கு தயாரா இருக்கிறாங்க. காரணம் ஒரு காசுக்காக பொய் சொல்லுகிறார்கள், ஏமாத்துகிறார்கள், கொலையை கூட செய்யறாங்களே. எதுக்காக? ஒரு காசுக்காக. ஆனா அந்த காசு வந்த பிறகு உனக்கு ஒரு சமாதானம் இருக்குதா?
1970s அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் சிங்கர் இருந்திருக்கிறார், எல்விஸ் பிரிஸ்லி. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சிங்கர் ஆல் டைம் எல்விஸ் பிரிஸ்லி. ஒரு பாட்டு பாடினால் அந்த பாட்டுக்கு உலகம் முழுவதும் அப்படியே டான்ஸ் ஆடும். அவரோட பாட்டுகள் இருக்கிற, அவரோட ஆல்பம் இருக்கிற, இப்போ கூட டிமாண்ட் அவ்வளோ இருக்கு. எல்விஸ் பிரிஸ்லி கிரியேட் பண்ண சில ரெக்கார்ட்ஸ் இப்போ கூட யாராலும் கிரியேட் பண்ண முடியல, அது கிராஸ் பண்ண முடியல. அதுக்கு பிறகு அநேக பாப் சிங்கர்ஸ் அமெரிக்காவில் வந்து இருக்கிறார்கள். ஆனால் எல்விஸ் பிரிஸ்லிக்கு இருக்கிற ஒரு யூனிக் டேலண்ட் யாராலும் கவிக்க முடியல. இந்த எல்விஸ் பிரிஸ்லி தன் சிறிய வயதில் ஒரு சண்டே ஸ்கூல் படிக்கிறவனா இருந்தார். சர்ச்சில் குவாயர் பாடும்போது நிறைய பேர் சொன்னாங்க, பிரிஸ்லி நீ ரொம்ப அழகா பாடுற, நீயே கச்சேரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்கள். எல்விஸ் பிரிஸ்லி அதை கேட்டு அவனை வந்து, சரி நான் எனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருந்தால் நான் எதுக்கு இங்கே சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சர்ச்சு விட்டு போய் கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரு பேண்டோடு சேர்ந்துட்டா, ரோட்ல போய் கச்சேரி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் ஈவெண்ட்ஸ் போய் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் பாட ஆரம்பிச்சிட்டா. இப்படி பாடி பாடி எல்விஸ் பிரிஸ்லி வந்து உலகத்திலேயே ஒரு பிரபலமான ஒரு சிங்கர் ஆகிவிட்டார். அவரோட பாடல்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் எல்லா இடத்துல ஃபேன்ஸ் வந்தாங்க. அநேக பணங்கள் சம்பாதிச்சார், வீடு சம்பாதிச்சார், சொத்து சொகுசு எல்லாம் பார்த்தாரு. ஆனா ஒரு நாள் எல்விஸ் பிரிஸ்லி தன்னோட வாழ்க்கையை உணரும் போது அவன் சமாதானத்தை விழுந்துட்டாங்க. எவ்வளோ பேர் புகழ் சம்பாதிச்சாலும் சமாதானம் இல்லை. ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிற 50 ஸ்டேட்ஸ் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்றாங்க. இந்த 50 ஸ்டேட்ஸ்க்கு ஒரு பப்ளிக்கா ஒரு அனௌன்ஸ் பண்ணாரா, யாராவது இந்த அமெரிக்காவில் இருக்கிற மனிதன் என்ன இடத்துல வந்து ஒரு நாள் பேசி எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினால் நீங்க எவ்வளவு பண்ணுவானாலும் நான் கேட்டா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வரல. ஏன்னா எந்த மனுஷனாலும் எந்த மனுஷனுக்கு சமாதானம் இருக்க முடியாது. ஒரு நாள் திரும்பி எல்விஸ் பிரிஸ்லி தான் விட்டு வந்து அதே சர்ச் இடத்துக்கு போனார். நம்ம பாஸ்டர் அவரோட பழைய பாஸ்டருக்கு போனார். போய் கேட்டாரா, பாஸ்டர் இப்போ நான் திரும்பி வந்தா இந்த இயேசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டார். சொன்னார், மகனே நீ எப்பொழுது வந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வாருன்னு சொன்னாங்க. ஆனால் எல்விஸ் பிரிஸ்லி சொன்னார், அப்போ எனக்கு ஒரு ஆல்பம் இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி போனார். எல்விஸ் பிரிஸ்லி திரும்பி வரவில்லை, சுகவீனமாக இறந்து விட்டார். அவர் ஃபியூனல் வந்து நீங்கள் யூடியூப்பில் பாருங்க. இன்றைக்கி அவரோட ஃபியூனல் வந்து சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அவர் ஃபியூனலுக்காக கொண்டு வந்த ஃப்ளவர்ஸ் யாருக்குமே கொண்டு வரல, அவ்வளோ டன்ஸ் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்தாங்க. அது அவ்வளோ கார்ஸ் அவர் முன்னாடி அனுப்பினாங்க. ஹெலிகாப்டர்ஸ் வந்துச்சு, பயங்கரமான ஒரு அநேக ஜனங்கள் வந்து அந்த லைவ்ல பார்த்து அதெல்லாம் சில ரெக்கார்ட்ஸ் இன்னும் யாராலும் கிராஸ் பண்ண முடியல. ஆனால் அவர் என்ன செய்தார் பாருங்க பிரியமானவர்களே. இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் முழு உலகத்தை சம்பாதித்து கொண்டு தன்னோட ஆத்மா விழுந்து போனா அவனுக்கு லாபம் என்ன? எல்விஸ் பிரிஸ்லி உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டார், தன்னுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியல. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிற பேரும் புகழுக்காக ஓடுறோமா? மாயமான பணத்துக்காக ஓடுகிறோமா? வேதத்தில் வாசிக்கிறோம், பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற கிருபை போக்கடிக்கிறார்களா? இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஃபேண்டசி, ஒரு பொய் தான். பிசாசானவன் அது நம்ம கண்களுக்கு ரொம்ப அழகா காமிப்பா. இந்த ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸ் சொல்லி யூரோப்ல ஒரு மவுண்டன்ஸ் இருக்குது, ஆல்ப்ஸ். அந்த மவுண்டன்ஸ்ல வந்து ஒரு நரிகள் இருக்கும். இந்த நரிகளை ஹண்டிங் பண்றதுக்கு அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் என்ன செய்வாங்க, நம்ம இந்தியாவில் நரி யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போனீங்கன்னா நரி சாப்பிடுவாங்க, ஓனாய் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க அவங்க. இந்த ஆல்ஸ், இந்த நரிகளை ஹண்டிங் பண்ற இந்த ஹண்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த அந்த நீங்க பார்த்துருக்கீங்க இமாலய மலைகள் எல்லாம் எப்படி வெண்மையா இருக்கும்ல, அந்த மலையில இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பட்டயம் எடுப்பாங்க, கத்தி. இந்த கத்தி ரெண்டு பக்கம் வெட்டும். நம்ம சொல்றோம்ல எப்ரேயர் 12:4 இருபுறம் கருப்புல பட்டயம். இந்த பட்டயம் ஒரு 2 சைடு வெட்டுமா. அந்த பட்டயத்தை என்ன செய்வாங்க, ஒரு மாட்டு வெட்டி அந்த மாட்டு ரத்தத்துல நல்லா முக்கிட்டு அந்த பட்டயம் எடுத்துட்டு போய் அங்க குத்திடுவாங்க. அந்த மவுண்டன்ல அங்க குத்திடுவாங்க. அது வந்து ஒரு ட்ராப். ரத்தம் வாசனை பார்த்தா இந்த நரி எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் இருக்குமா, ஆனா அந்த ஸ்மெல்லுக்கு அப்படியே இழுக்கும். ஸ்மெல்லுக்கு அப்படியே ஓடி 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 வந்து பார்த்தா கத்தி அங்க இருக்குது. உள்ள கத்தி இருக்குது, நிறைய தெரியாது. அது என்ன செய்யும், நக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் ஆன பிறகு அதே இடத்துல அது கடந்து சத்து போயிடும். எப்படி ரத்தம் நக்கி இது எப்படி சத்து போகிறது தெரியுமா? அதுல தான் அந்த ஹண்டர்ஸ் ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கத்திக்கு 2 சைடு வெட்டும் பாருங்க. இந்த நரி எப்பொழுது வந்து நக்க ஆரம்பிச்சதோ 1 நிமிஷத்துக்குள்ள கத்தில இருக்கிற ரத்தம் வந்து காலியாகி போச்சு. 2வது வர ரத்தம் இந்த நரியோட நாக்குல இருந்து வருது. அது அதுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, அது அந்த தாகத்துல நாக்குது பாருங்க, அந்த இனிமையான சந்தோஷம். அதுல அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்துல அது நக்குது பாருங்க. தன் ரத்தம் இழுந்து போறது கூட உணராமல் நக்குது. கொஞ்ச நேரம் ஓவர் ப்ளீடிங் ஆகிட்டு அங்கே சத்து போயிடுது. பாவம் கூட அப்படிதான் பிரியமானவர்களே. பண்ணும்போது எவ்வளோ சுகமா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ மென்மையா இருக்கும்.
ஆனா பண்ண பிறகு அதனோட விளைவு எப்படி இருக்கும் பாருங்க. ஆதாம் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் ஏதேனும் தோட்டத்துல இருந்து தள்ளவில்லை, தேவ சமூகத்திலிருந்து தள்ளிவிட்டார். அதனால அந்த காரியம் சொல்லுகிறார், என்னை தேவ சமூகத்திலிருந்து நான் தள்ளிவிடப்படுகிறேன். பாருங்க, இன்றைக்கு நம்ம எதை தேடி போகிறோம்? மாயமான காரியத்தை தேடி போகிறோம். அப்படிமானவர்களே, பூமி மேல் உங்களுக்கு பணத்தை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்க திருடர்கள் திருட்டு விட்டு போவார்கள். 1 தீமோத்தேயு 4:12 நாம் வாசிக்கும் போது கூட பவுல் சொல்லுகிறாரு, பண ஆசை எல்லா தீமைகளுக்கு வேறா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:10 வாசிங்க. கிடைச்சதா? பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறது. இதனால் அநேகர் விசுவாசத்தை விலகி போய் தங்களை தாங்களே என்ன செய்தார்கள்? உருவி கொண்டார்கள், உருவு குத்து கொண்டார்கள். எது வேற இருக்கிறது சொல்லுங்க? எதுக்கு வேற இருக்கிறது? பணாசை, the greediness. நாங்க தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துராசை துக்காనికి చేట, துராசை துக்காనికి చేటు அப்படின்னு சொன்னா, உனக்குள்ள அந்த பேராசை இருந்தா அது ஒரு வேதனையில தான் முடியும். கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது பணம் எல்லா தேவைகளுக்கும் ஒருவன் சொல்லி பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம். 10-19 வாசிக்கிறது பணம் எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்கு. நம்ம வேலை செய்யறது தப்பு கிடையாது, குடும்பத்துக்காக நம்ம பிரயாசப்படுறது தப்பு கிடையாது. ஆனா பணம் என்றே சொல்லி பின்னாடி போகிறது தான் தப்பு. பணத்துக்காக ஆண்டவரை விடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒன்று சொல்கிறேன், நீங்க எது ஆனாலும் விழுந்து போங்க, இயேசுவை விழாதாருங்க. இயேசுக்காக எது ஆனாலும் விழுந்து தயாராயிருங்க, இயேசுவை விழாதுங்க. ஏனென்றால் இயேசுல தான் நமக்கு சகலம் இருக்கிறது. 10 வயசு இருக்கிற பொண்ணு கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர்ல வந்து அட்மிட் ஆகியிருக்கிறா. ஒரு பாஸ்டரோட மகள் சாகும் நிலவரத்தில் இருக்க டாக்டர்ஸ் சொன்னாங்க, இனி இந்த பொண்ணு கொஞ்ச நிமிஷங்களுக்குள்ள மரித்து போகும் என்று. அந்த 10 வயசு பிள்ளை அப்பா பார்த்து சொல்லுகிறது, அப்பா நான் சாக போகிறேனா? ஆமா அம்மா. அப்பா என்னை குழியில வைப்பார்களா? ஆமா. அப்பா குழியில ரொம்ப இருளா இருக்கும், எனக்கு பயமா இருக்குது, நீங்க என்னோடு சேர்ந்து வருவீங்களான்னு கேட்க. அப்பா சொன்னாரு, நான் வர முடியாது, ஏன்னா ஆண்டவர் எனக்கு நியமித்த காலம் வரையும் நான் வர முடியாதுமான்றேன். எப்படி இருக்கா தகப்பனோட வேலை? அப்பா என்னை குழியில வச்ச, குழியில ரொம்ப இருளா இருக்குப்பா, டார்க்னஸா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நீங்க வரீங்களா? என் கூட வர முடியாது. போய் அம்மா வருவாங்களா? அம்மாவும் வர முடியாது, ஏன்னா அம்மாவுக்கு வயசு நியமித்ததற்கு இருந்த வரையும் அம்மா இங்க இருக்கணும். அப்போ அந்த பிள்ளை அதை கேட்க வேதனைப்பட்ட அந்த பக்கம் திரும்பி கொஞ்ச நேரம் ஆன பிறகு இந்த பக்கம் திரும்பி கேட்கிறதா, அப்ப ஏசப்பா வருவார் தானே? ஆமாம்மா, ஏசப்பா வருவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், குழியை அவர் ஜெயித்தார். மரணத்தினுடைய அதிகாரம் அவரை கீழ்ப்படுத்த முடியவில்லை என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் மரணத்தை பார்க்க பெரியவர். அப்படிப்பட்ட தேவனை வைத்துக் கொண்டு நாமே பயப்பட வேண்டும், நாமே சொந்து போக வேண்டும், நாமே அவிசுவாசப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் ஏன் பயப்படுகிறோம் என்று சொன்னால், தேவனை குறித்த அந்த அறிவில நம்ம இன்னும் வளராம இருக்கிறதுனால தான். நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்கள் பிரியமானவர்களே. பிரச்சனை பார்த்து நீ பயப்படாதே, பிரச்சனை பார்த்து சொல்லு, உன் பிரச்சனையோட என் தேவன் பெரியவர் என்று. அதனால இந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே, பணம் பின்னாடி நம்ம போடக்கூடாது, போகக்கூடாது. இந்த பணத்தினாலே அநேகர் வந்து விசுவாசத்தை என்ன செய்தார்கள்? விலகி போனார்கள். 1 தீமோத்தேயு 4:10 தான் வாசிக்கிறோம். விசுவாசத்தை விட்டு விலகி போய் தங்களை தாங்களே குத்தி உருவி கொண்டார்களா? விசுவாசம் என்று சொன்னார் யார்? எபிரேயர் 12:2 வாசிக்கும் போது, he is the author of the faith. விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவராய் இருக்கிற நம்முடைய இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். நீங்க ஓட்ட பந்தயத்துல நீங்க சரியான விதத்துல ஓடாவிட்டால் உங்களுக்கு எப்படி பரிசு கிடைக்கும்? இந்த உலகத்துல கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாச ஜீவியை நம்ம செய்யாவிட்டா நமக்கு எப்படி ஆத்மாக்கள் கொடுப்பார்கள்? ஆண்டவர் நம்ம எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? அதனாலதான் சொல்லுகிறாங்க, without faith there is nothing அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசம் இல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. அதனால சபையில இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நாம் விசுவாசத்துல ஒவ்வொரு நாள் வளர வேண்டும். தேவன் மேல டிபெண்ட் ஆக வேண்டும். மனுஷன் இடத்துல போக கூடாது. ஏதாவது ஒரு தேவன் தான் போய் இருக்கிற பிரச்சனை நல்ல உடனே அம்மாவுக்கு போன் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு அம்மா அப்பா போன் பண்ணி எனக்கு இதெல்லாம் அது இல்லை இல்லை, நம்ம ஏசப்பா கிட்ட போய் கேட்கணும். அவர் நம்ம தேவைகளை பார்ப்பார் பிரியமானவர்களே. அதனால வேதத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பணத்தை பின்னாடி போனார்களோ, நீங்க ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா அவர்கள் கடைசியாக பெற்றுக்கொண்டது சாபங்கள் தான்.
ஆகானை எப்படிப்பட்ட அந்த ஒரு சாதாரண வஸ்திரத்துக்காக ஆகானை எப்படிப்பட்ட தண்டனை வந்தது நமக்கு தெரியும். அதே போல நம்ம பார்த்தீங்கன்னா கேஹாசிக்கு எப்படிப்பட்ட அந்த குஷ்டரோகம் வந்துச்சு நம்மளுக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டுல குறிப்பாக 2 பேர் கொடுத்து நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். யார் இந்த பணத்தை பின்னாடி போகி அவர்கள் தேவனிடத்தில் அந்த ஆசீர்வாதம் பெறாமல் அவர் சாபத்தை வாங்கி கொண்டார்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அனனியா சப்பீரா என்ற இவங்க 2 பேர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுக்கு இருக்கிற நிலத்தை வித்து பாதி காசு எடுத்து போய் ஃப்ரிட்ஜ் பீரோல வச்சு கொஞ்சம் எடுத்து பேதுரு பாதத்துல வைக்கிறாங்க. அப்போ பேதுரு சொல்லுகிறாரு, அனனியாவே இந்த காசுல இவ்வளவுதான் வித்தியான்னு கேட்கும்போது ஆமா இவ்வளவுதான் வித்தியான்னு சொல்லுகிறாரு. நீ எப்படி உன் இருதயத்தை சாத்தானுக்கு கொடுத்து பரிசுத்தமான இடத்துல போய் பேசுகிற என்று சொல்லுகிறார். நாம் எப்படி இருக்கிறோமா இன்றைக்கு? அனனியா போல இருக்கிறோமா? சப்பீரா போல இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கால வேலை கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்க்கிறார். நம்ம தனிமையா இருந்தாலும் யாரும் நம்மை பார்க்கலன்னு நினைக்காதீங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அதனால எத்தனோ தடவை நான் வண்டி ஓட்டும்போது கூட எவ்வளோ வண்டி கிட்ட வந்துச்சு, எனக்கு கிட்ட என்ன மோதல. நம்ம நினைக்கிறோம் நான் ரொம்ப டேலண்டா ஓட்டினேன் அதனால தான் என்ன மோதல். இல்லைங்க, அது ஒரு தூதன் வச்சு ஆண்டவர் நிப்பாட்டினேன். தட் இஸ் கால்ட் ஃபெய்த். அதனால தான் நம்ம காக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் நீங்க பாருங்க, எத்தனையோ செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள் செத்து போயிடுறாங்க. ஏதாவது நீங்க சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி சூசைட்ல. அவங்களுக்கு பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, யாராலும் சூசைட் ரேட்ல ஜாஸ்தி இருக்குது. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள அந்த சமாதானம் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையை முடித்தால் பிரச்சனை தீர்வு என்று நினைக்கிறார்கள். அப்போதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் பிரியமானவர்களே, இந்த காலவேளை தேவ சமூகத்துக்கு வந்த நாம் எல்லாரும் கூட பூமிக்குரிய இந்த காரியங்கள்ல நம்ம மனசிடக்கூடாது. மேலான காரியங்களை நம்ம நோட வேண்டும். அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பூமிக்குரிய சுபாவங்கள் குறித்து இந்த இடத்துல பவுல் தெளிவாக சொல்லுகிறார். இந்த பூமி மேல் இருக்கிற உங்கள் அவயவங்கள் என்றால் வாசிங்கிறது கொலோசியர் 3:5. ஆகையால் உபசாரம், அசுத்தம், துரிச்சை, ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு கொள்கிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஏன் பூமிக்குரிய காரியங்கள் நாம் பார்க்க கூடாது என்று சொன்னால், இந்த பூமி மேல இருக்கிற காரியங்கள் எல்லாம் எவ்வளவு அருவருப்பான காரியங்கள் பாருங்க. பிரஜெக்ட் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஆகி மனைவி ஹஸ்பண்ட் கொண்டு, ஹஸ்பண்ட் மனைவி கொண்டு எப்பாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? நம்ம நாங்கள் கேள்விப்படுறோம். நாங்கள் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகுதான் கேள்விப்படுகிறோம். மனைவி புருஷனை வேற இடத்துக்காக கொலை செய்தாருக்கா? சார், கொலை செய்த பிறகு எஸ்கேப் ஆயிட்டீங்களா? அது இல்லையே, போய் லைஃப் லாங் ஜெயிலில் உட்காருங்க. நேற்று ஆந்திராவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. தெலங்கானாவில் மனைவி இன்னொரு நபரோட தொடர்பை வைத்து கொண்டு புருஷனை கொல்லணும் என்று சொல்லி அவனுக்கு சாட் பண்ணியிருக்கிறார். நல்ல வேலை ஹஸ்பண்ட் பார்த்துட்டான் அந்த சாட்டு. போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போனார். போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போய் ஐயா என் நிலவு எப்படி இருக்கான்னு சொல்ல அவனை காப்பாற்றிட்டாரு. இப்போ பார்க்குறோம்ல, நம்ம எங்கே எல்லாம் வைக்கிறாங்க நமக்கு தெரியும். ட்ரம்மில் வைக்கிறாங்க, குக்கரில் வைக்கிறாங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. எங்கேருந்து வருது இந்த ஆலோசனைகள் எல்லாம்? இதெல்லாம் பிசாசுல வந்து பாருங்க. காரணம் என்னன்றது, பூமியில இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அவ்வளோ அருவருப்பான காரியங்கள். விபச்சாரம், வேசத்தனம், காமாத்தனம், மோகம், இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள். இந்த காரியங்களை நம்ம பார்க்கக்கூடாது. மேலான வகை காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். தப்பு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது என் பேட்ச் பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ பஞ்சாப் அம்பாலாவில் ஊழியர் செய்கிறார். அவர் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கு எனக்கு நல்லா ஞாபகம். பிசாசானவர் செய்கிற காரியம் என்னவென்றால், நம்மளை எப்படியாவது பாவத்தில் விளைவிப்பானா. வாய்ப்புகளை கொடுத்து, மனிதர்களுக்கு கொடுத்து, ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் கொடுத்து எப்படியாவது நம்மளை பாவத்தில் விளைவித்து, நாம் பாவத்தில் விழ பிறகு அவன் விழுந்த பிறகு அவன் சொல்லுவானா, நீ குற்றவாளின்னு சொல்லுவானா. யூ ஆர் கில்ட்டி, நீ பாவம் செஞ்சுட்டா, நீ பாவி, நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவான். எப்படி இருக்குது? அவன் அந்த ட்ராப்ல நம்மளை வைக்கிறது தயாரா இருக்கிறா. அந்த ட்ராப்ல நம்ம போகக்கூடாது. ஏசேப்பை போல ஓடி போகணும். நேற்று கூட என் கிட்ட ஒருத்தர் சொன்னார், தாவீது பெத்ஷெபா இடத்துல செஞ்சது பாவம் கிடையாது, அந்த காலத்துல இருந்தது, அவங்களுக்கு அப்படி இருந்தது சுச்சுவேஷனு, அதனால தாவீது அப்படி செஞ்சார், அது பாவமே கிடையாது என்று சொன்னாரு. சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணிச்சு, அதனால தாவீது பெத்ஷெபாக்காக உரியாவை கொலை செஞ்சாரா? தப்பு இல்லையா? ஆனா 2 சாமுவேல் 12 கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது செய்ததோ கர்த்தருடைய பார்வையில மிகுந்த பாவமா எண்ணப்பட்டுச்சு.
மிகுந்த பயங்கரமான பாவமா என்ன பண்ணிச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தாவீது எல்லா விஷயத்துல தேவனை ஏற்றுக்கொண்டார், பெத்ஷெபா ஒரு விஷயத்துல தவிர. பார்த்திருக்கீங்களா? அப்போ நீங்க தாவீது செஞ்சது தப்பு கிடையாது. ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல அவங்க நியாயப்பிரமாணம் அப்படி இருந்துச்சு, அவங்க பரிசுத்தாவை பெறல அப்படின்னு சொன்னா, அதே தாவீதுக்கு முன்னாடி இருந்த யோசேப்பு போத்திபர் மனைவி பாவம் செய்ய என்று சொல்லும் போது ஓடி போனார். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? காரணம் யோசேப்பு சொல்கிறார், ஆதியாகமம் 43:18 நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது, இப்படி செய்யுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோமா? இந்த காலத்துல கர்த்தருடைய பயம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறதா? பெற்றோர்கள் அநேகர் வந்து அவர்களோட பிள்ளைகளை அவர்களை அவுத்து விட்டு அந்த கழுதை போல ஊர் ஃபுல்லா விட்டுறாங்க. அவன் போய் சிறிய வயதுல பலவிதமான கெட்ட பழக்கங்கள் அடிமை ஆகிய பிறகு இவங்க இப்ப கேட்கிறாங்க, பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எங்க ஜெபம் பண்ண? பாஸ்டர் ஜெபம் பண்ணா எப்படி ஆகும்? நீங்க ஆல்ரெடி கேட்டு திறந்து விட்டீங்க, தண்ணி போயிடுச்சு, வருமா திருப்பி? தேவ பயம் குடும்பத்தில் இருக்கிறதா? 103 சங்கீதம் 11 வாசிக்கும் போது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறவங்க மேல அவளுக்கு கிருபை அவ்வளவு அதிகமா இருக்கு என்று வாசிக்கிறோம். இந்த நாட்கள்ல நம்முடைய குடும்பங்களில் தேவனோட கிருபை இருக்கிறதா? 2 கொரிந்தியர் 8:1 வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறபடியால் தேவ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்திக் கொள்ளுவோம் என்று பவுல் சொல்கிறார். இந்த நாட்களிலேயே பரிசுத்தம் நமக்குள்ள இல்லை என்று சொன்னால் தேவ பயம் கிடையாது. என்ன செஞ்சாலும் நம்ம 1 யோவான் 1:7 பயன்படுத்தினோம். நம் பாவம் அறிக்கை செய்தால் அப்படி குமாரனா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை நீதிமான்களாக்குகிறது என்று சொல்லி. விரிவானவர்களே, பாவம் செய்கிறது என்று நம்முடைய பலவீனம், ஆனா பாவத்துல வாழ்றது அதுதான் உங்களுடைய தரித்திரம். தயவு செய்து அது அப்படி நீங்க அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகாதீங்க, தேவனோட கிருபையில எஸ்டாப்ளிஷ் ஆகும். தீத்துக்கு எழுத நிறமும் 4:6 ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் என்கிற மனிதே மிகுந்த ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அவ்வளவு போதும். நமக்கு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, நமக்கு நல்லா. அதனால ஆந்திராவுக்கு ஒரு பாஸ்டர் ஒரு ப்ரெஷர்ல சொல்லும்போது சொன்னார், பாத்ரூம்ல என் பக்கெட்ல நீர் வலிய, அந்த பக்கெட் ஃபுல்லா தண்ணி வலியுது, அதுக்கு நான் எவ்வளவு நன்றியா இருக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவில் நீங்க போய் பார்த்து அநேகருக்கு தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. டான்ஜானியால போய் பாருங்க, சவுத் சூடான்ல போய் பாருங்க, மொசாம்பிக்ல போய் பாருங்க, ஜிம்பாப்வேல போய் பாருங்க. வேர்ல்டுல எத்தனையோ பேருக்கு நமக்கு கிடைக்கிற சாப்பாடு, நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மேன்மையா நேசிக்கிறார் பாருங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு ஃபிஜியில் இருக்கார் பாஸ்டர். ஃபிஜி கண்ட்ரின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது பசிபிக் ஓஷனில். பசிபிக்கில் 8 கண்ட்ரிஸ் இருக்குது. ஃபிஜி, சமூவா, நிகராகுவா, வனவாட்டு. நீங்கள் போய் கூகுளில் போய் பாருங்கள். அந்த கண்ட்ரிஸ்லாம் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவர் சொல்கிறார், மார்க்கெட்டிங்கெல்லாம் ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. பெங்களூரில் உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நாங்கள் வெளியே வர முடியாது. வந்தால் ராபரி அடித்து ஃபோன் பிடிங்கி போயிடுவாங்க, அடித்து கோல்டு பிடிங்கி போயிடுவாங்க. ராபரிஸ் அவ்வளோ கிரிமினல் கண்ட்ரிஸ் அந்த கண்ட்ரிஸ். நம்ம எவ்வளோ ஆசிரியக்கப்பட்டவங்க பிரிவானவர்களே. நம்ம வீட்டில் நம்ம வாரத்தில் 3-4 நாள் ஈஸியாக பிரியாணி சாப்பிட்றோம் இல்லையா? நமக்கு பிரியாணின்றது சாதாரணமாக போச்சு. ஆனால் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்க ஜனங்க, நம்மளோட ஊழியக்காரங்க. என் கூட டிபியில் ஊழி சேர்ந்து ஒரு பிரதர் வெளியே வந்து நேபாளில் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. அவர் சொன்னார், என்னட்டு ஒரு நாள் மாட்டின்னு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு மட்டும்தான் இருந்துச்சு, குழம்பு இல்லை, வெறும் ரைஸ் சாப்பிட்டு நான் போய் ஊழியம் செஞ்சேன். நைட் படுத்தா வயிறு வலி வருது. ஏன்னா வெறும் ரைஸ் சாப்பிட்டா நம்ம வயிறு வலி வந்துடுமே. அவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. நம்ம இவ்வளோ ஆசீர்வாதம் பயன்படுத்துவாங்க. நம்ம ஆண்டவர் நன்றியாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம இடத்துல இதுதான் எதிர்பார்க்கறது. 10 கிறிஸ்தவர்கள் இயேசு இடத்துல வந்து அவர்கள் சுகத்தை பெற்று திரும்ப போகும்போது 9 பேர் சாதாரணமாக போனார்கள். ஆனால் ஒருவன் மாற்றம் நன்றி செய்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், மிச்சம் 9 பேர் எங்கே? நீங்கள் அந்த 9 பேரில் இருக்கிறீங்களா, ஒருத்தரில் இருக்கிறீங்களா? ரோமர் 1:21 வாசிக்கும் போது, அவர்கள் தேவன் அறிந்து தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை, அவர்களுடைய கனத்தை செலுத்தவில்லை, தங்களுக்கு இருக்கிற அவர்கள் வீணனார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் 40 வருடம் இஸ்ராயல் ஜனங்கள் தேவனை பார்த்தார்கள், மன்னாவை சாப்பிட்டார்கள், பகல் மேகஸ்தம்பமாகவும் ராத்திரி அக்னி ஸ்தம்பமாகவும் தேவன் அவருக்கு இருந்தார். அவர்கள் 40 வருஷம் போட்டிருக்கிற அந்த துணி அவருக்கு குறையவே இல்லை, செருப்பு கிளியவே இல்லை. ஆனாலும் 103 சங்கீதம் 106 சங்கீதம் நினைக்கிறேன், அவர்கள் செய்த காரியங்களை உடனே மறந்து விட்டார்கள். அந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த பாலும் தேனும் பாலம் படுகிற அந்த நாட்டில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். 2 பேர் மட்டும்தான் பிரவேசித்தார்கள். ஒன்று காலேபு, 2 யோசுவா.
காரணம் என்றால் ஒரு நற்செய்தி கொண்டு வந்தார்கள், திச்செய்தி கொண்டு வரல. நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக வேண்டும் என்றால் அந்த காலேபோட அபிஷேகம், இந்த யோசுவோட அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். அவர்களோட சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது? கர்த்தர் வருகை போறதுக்கு நம்மளுக்குள்ள சில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்து சொன்னா தேவ சமூகத்தில் நம்ம அதை விட்டு வேண்டும். பிரியமானவர்களே, அது நம்ம எடுத்து அப்படியே வாழக்கூடாது. நீங்க கருவாடு உங்க பையில வச்சுக்கிட்டா பூனை உங்களை பின்தொடரும். கருவாடு தூக்கி போட்டு பாருங்க, போயிடும். பாவம் கூட நமக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஜீவிச்சோம்னு சொன்னா வருஷங்கள் மாறலாம், வயசு பெருகலாம், ஆனா ஆவிக்குரிய ஜீவன் ஒரு மாற்றம் இருக்காது. அப்படியே இருக்கிறீங்களா? நீங்கள் தன் பிள்ளைகளை மறைக்கிறவன் வாழ்வாழ மாட்டான், அதோ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:14 வாசிக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் அறிக்கை செய்து விட்டு விடணும். அதனால ஆதாம் முதலாவது பாவம் செய்யும் போது தேவன் தோட்டத்துக்கு வருகிறார். தோட்டத்துக்கு வந்த பிறகு கேட்கிறாரு, ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறார்? ஆதாம் என்ன சொல்லுகிறார்? நானும் சொரத்தை கேட்கும் போது நான் எப்படி இருக்கிறேன்? நிர்வாணமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ நிர்வாணியா இருக்கிறது என்று உனக்கு சொன்னது யாரு? ஒருவேளை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டாயோ? ஆதாம் சொல்லுகிறார், நான் சாப்பிடல, நீ கொடுத்தா அவங்க தான் கொடுத்தாச்சு. இல்லைங்களா? தவறு செய்கிறதுன்றது அந்த தப்பு ஒத்துக்கொள்ளாம மற்றவர்கள் மேல போடுறது ஆதாம்ல வந்துச்சு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த கனியை சாப்பிட்டதுனால நீ என்ன செய்வ? சாகவே சாவா என்று சொன்னார். ஆனா ஆதாம் செத்து போனாரா? அங்க என்ன நடந்துச்சு? தேவனுக்கு ஆதாமுக்கு இருந்த அந்த கனெக்ஷன் கட் ஆகி போயிடுச்சு. அதுதான் உண்மையான மரணம். ஆவிக்குரிய மரணம் வந்துச்சு. பிரியமானவர்களே, சில மரங்கள் நீங்க ரோட்ல போய் பாருங்க, பெரிய மரமா பெருசா தடியா இருக்கும். ஒரு புயல் அப்படியே கொத்துணும் விழுந்தது. காரணம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி உள்ள ஒரு புள்ளி போய் எத்தனையோ வருஷமா அதை சாப்பிட்டு இருக்குது. ஒரு சின்ன காத்து வரும்போது மரம் அப்படியே சாஞ்சிடும். நம்ம ஆவிக்குரிய ஜீவன் கூட அப்படிதான் இருக்கும். நம்ம வெளிரங்கமா சர்ச்சை போறோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், காணு கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தருக்கு நம்ம எவ்வளவு தூரமா இருக்கிறோம். அதனால ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்களுடைய உதவிகளினால் என்னை துதிக்கிறார்கள், ஆனாலும் அவர்களுடைய இருதயம் எனக்கு எப்படி இருக்குது பாருங்க. நான் முடிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் வரப்போகிறார். 2 நாட்கள் முன்பாக நான் ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன். ஸ்வீடன் தேசத்துல இனிமேல் யாருமே இந்த நம்ம ஆன்லைன் யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி கிடையாதா? அந்த பயோசிப் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த கையில் அவர்கள் வைத்து கொண்டால் அவர்களோட ஷாப்பிங் பண்ணலாம், அவர்கள் போய் டிராவல் ஜெர்னி பண்ணலாம், டிக்கெட் வாங்கலாம், எது வேணாலும் செய்யலாம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் கூட பில் பே பண்ண அவசியம் இல்லை. சும்மா அப்படி காமிச்சா போதும், அப்படியே போயிடும். என்கிட்ட போட்டோ இருக்கு, உங்களுக்கு வேணும்னு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா எப்படி? இயேசு சாமி சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் ஆல்ரெடி நிறைவேற்றிக் கொண்டே இருக்குது. ஒரு கூட்டம் ஜனங்கள் நரகத்தை நோக்கி பாவத்தை நோக்கி போகிறார்கள். ஆனா சில பேர் மட்டும்தான் கர்த்தர் வருகை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அந்த சில பேர்கள் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம இப்ப கூப்பிட்டு இருக்கிறார். இவ்வளவு வருஷம் சர்ச்சைக்கு கடைசியில கைவிடப்பட்டவன் என்ன பிரயோஜனம்? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, தான் சத்து மீன் பிடிச்சானா ஒருத்தன். அது ஒருத்தன் கிணறு மேல உட்காந்து மீன் போட்டானா தோண்டில பெரிய மீன் மாட்டிக்கிச்சா, மீனத்துக்கு வெளியே போட்டி ஊக்குன்னு சத்துட்டாங்க. நான் கூட 40 வருஷம் சர்ச்சைக்கு காணி கொடுத்து ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் நம்ம கைவிடப்பட்டோம்னு சொன்னால், இப்பிரபஞ்சத்தின் உலகத்துக்காகவே நீங்க எல்லாம் அந்த வசனம் எப்படி? இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற காரியங்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லா மனுஷர்கள் பார்க்கிற நீங்கள் பரிதபிக்கப்படுவீர்கள். எப்படி இருக்கிறோம்? இப்போ பிரபஞ்சத்துக்காக இயேசுவை பின்பற்றுறீங்களா? சாதாரண வீட்டுக்காக ஜெபிக்கிறாங்க. என்கிட்ட சில சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வீடு இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஏன் 2 வீட்டில் இருந்தால் பரலோகம் போக மாட்டீங்களா? ஆனா முழு உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க இயேசு சாப்பிட்டே தலைசாய்க்கு இடமில்லை. மும்பையில் ஒரு மனுஷன் வீடு கட்டி இருக்கிறார், அண்டிலா ஹவுஸ், 27 மாடி, 15,000 கோடி நினைக்கிறேன், முகேஷ் அம்பானி. இந்த 27 மாடியில 27 விதங்கள் விசேஷங்கள் இருக்கு. ஒரு மாடியில அவருக்கு சினிமா தியேட்டர் இருக்குதா, ஒரு மாடியில ஐஸ் ஸ்னோ ரூம் மாதிரி குளுமையா இருக்குமா, இன்னொரு ரூம்ல ஸ்னூக்கர் பிளே பண்ணலாம். ஸ்னூக்கர் தெரியுமா? பில்லியர்ட்ஸ் சொல்லி ஒரு பால் இருக்கும், குச்சில போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு மாடியில பாத்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்குதா. 27 மாடியில 27 விசேஷங்கள் இருக்குது. ஆனா நம்ம முழு உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கும் அந்த இயேசு சாமி எனக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லை. அதனாலதான் அவர் போட்டும் போது மாட்டு போட்டால வச்சுட்டாங்க. இன்றைக்கு நம்ம வீட்டில் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? ஒரு ஸ்கூல்ல சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் போடுறாங்க. டீச்சர் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு டைலாக் சொல்லி கொடுத்தாங்க.
என்ன கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்தார் இடம் கேட்கணும் சத்திரக்காரன் இடத்துல போய். 2 பேர் சின்ன குழந்தைங்க, ஒரு பொண்ணுக்கு மரியா, இன்னொரு பொண்ணுக்கு இயேசு பேர் வச்சு அவங்க சின்ன பேர் 2 பேர் கையில் ஒரு குழந்தை கொடுத்து அனுப்புறாங்க. யார்கிட்ட? சத்திரக்காரன் ஒரு சின்ன பையனை நிக்க வச்சிருக்காங்க. இவங்க போய் இயேசுக்காக இடம் கேட்கணும். அவனுக்கு கொடுத்த ஒரே டைலாக் என்னன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லணும். யார் வந்து என்ன கேட்டாலும் நீ என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொல்லிடணும். சரி, 2 பேர் ரெடி. டிராமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோன்னு 2 சின்ன பொண்ணுங்களுக்கு தூதன் மாதிரி வேஷம் போட்டாங்க. வேஷம் போட்டு ஒன்னவங்களுக்கு இயேசு பிறந்தாருன்னு சொல்லி பறந்து போயிட்டாங்களாம். இப்போ 2 பேர் கழுது மேல் வராங்க. மரியாவும் இயேசு போறாரு. குழந்தை தூக்கி, சின்ன பசங்க தான் வந்து கேட்குறாங்க, ஐயா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், எங்கள் இயேசு வைக்கிறது எங்கேயுமே இடம் கிடைக்கல, உங்கள் சத்திரத்தில் கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். அந்த பையன் என்ன சொல்லணும்? மறந்துட்டானா. அப்படியே பார்க்குறானா. 2வது கூட மரியா கேட்குதா, ஐயா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், எங்கள் இயேசு வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, உங்கள் இந்த சத்திரத்தை கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா? இல்லை. அவங்க அமைதியாக பார்க்குறாங்க. பின்னால் டீச்சர் போய் சொல்கிறதா, இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டுருந்தா. இவன் டீச்சரை பார்க்குறான், மரியாதை பார்க்குறான், மரியா கையில் இருக்கிற குழந்தைய பார்க்குறான், அமைதியாக இருக்கிறான். 3வது மரியா கேட்குதா, ஐயா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், எங்கள் இயேசு வைக்கிறதுக்கு இடமே கிடைக்கல, உங்கள் சத்திரத்தில் இடம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அங்கே போய் அந்த மாட்டு கொட்டால வைக்கிறேன்னு சொன்னாங்களா? அப்போ இந்த பையன் சொல்கிறானா, ஜீசஸ் அப்படின்னு கூப்பிட்றானா. ஜீசஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய காட், நீங்கள் போய் மாட்டு கொட்டையில் இருப்பீங்களா? நெவர், நீங்கள் போய் பெட்ரூமில் இருங்கன்னு சொன்ன பையன் உண்மையாக சொல்லிட்டால. நம்ம ஆட்கள் இயேசு எங்கே இருக்கிறார் பெருமாள்? நம்ம இயேசு எங்கே வச்சிருக்கிறோம்? இருதயத்தில் வச்சிருக்கிறோமா? பெட்ரூமில் வச்சிருக்கிறோமா? சிலர் வாழ்க்கையில் இன்னும் இயேசு மாட்டு கொட்டையிலே தான் இருக்கிறார். நமக்கு ஜெபம் பண்ணுறது நேரம் கிடையாது, ஃபேமிலி ப்ரே பண்ணுறது நேரம் கிடையாது, சர்ச்சுக்கு வர்றது நேரம் கிடையாது. உலகத்தில் யாராவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா நல்லா நம்ம அலங்கரித்து கொண்டு ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. சர்ச்சுக்கு வரணும்னா எனக்கு தலைவலி, கால் வலி, கை வலி, அநேக வலிகள் நம்ம சொல்லுகிறோம். எப்படி இருக்கு பிரியமான? இயேசு எவ்வளோ துக்கப்படுவார். ஏதோ எங்கள் ஊழிகார் ஒருத்தர் சொல்றார், தம்பி நீ பண்ண தப்பு பார்த்தா பாவியாக இருக்கிற, எனக்கே எவ்வளோ கோவம் இருக்கிற, ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி. நமக்கே எவ்வளோ வேதனையாக இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார். அதனால இந்த உலகத்தில் நாம் பின்பற்ற வேண்டியதை, பிடித்துக் கொள்ள வேண்டியதை இயேசுவை மாற்றுறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மேலானவர்களே நாடுங்கள். பூமிக்குரிய காரியங்கள் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் ஒரு நாள் ஒளிந்து போயிடும், ஒரு நாள் நம்மை விட்டு போயிடும். அதனால தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குதுல, வீடு வரையும் மனைவி, வீடு வரையும் உறவு, காடு வரையும் பிள்ளை, கடைசி வரையும் யார்? அந்த யார் தான் இயேசு. இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன், உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். கண்களை மூலமாக இந்த கால்வேல ஆண்டோட சமூகத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறார். ஆல் ஸ்பெஷல் பீப்புள், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷ பெற்றவர்கள். எத்தனையோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. பிரியமானவர்களே, மேலானவர்களை நாடுங்கள், ஏனென்றால் கிறிஸ்து அங்கே அமர்ந்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவ இடத்துல போக வேண்டும். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு வேண்டாம். உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் பொய்யானது, மாயமானது, மோசமானது, வஞ்சிக்கிறது. இயேசு நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு ஒருவர் மட்டும்தான் உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலையில நம்முடைய சமூகத்துக்கு ஒரு விஷயம் கூட வருகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து, பராமரித்து, எங்களுக்கு தேவைகளை சந்தித்து இவ்வளவு தூரம் எங்களை நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் எங்களோட ஞானமாக இருந்தவர்கள், எங்களோட அதிகமாக எங்கள் காட்டிலும் படித்தவர்கள், எங்களை காட்டிலும் பணம் உள்ளவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனார்கள். ஆனால் நாங்கள் போகல. ஆண்டவரை காட்டணும், எங்களோட நீர் இருக்கிறீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் இங்கே வந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிரியர் அவர் தேவைகளை சந்தி, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும், குடும்பத்தில் இருக்கிற வியாதியின் போராட்டங்கள் மாற்றும், கட்டுகள் மாற்றும், வறுமைகளை மாற்றும், அவன் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களால் நிறைக்க முடியாது செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீர் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசி நம்முடைய வார்த்தை காய் ஸ்தோத்திரம். நாங்களும் எல்லாருமே மேலானவர்களை மாத்திரம் பார்த்து கர்த்தாவே, நீர் வரும்போது உங்களுடைய வருகையில காணப்படுவது விசேஷமா இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்பட்ட பாஸ்டர் ஜேம்ஸ் ஐயா அம்மாவுக்காக, அவர்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் இன்னும் ஆண்டவரே இந்த ராஜ்யத்துக்கென்று அதிகமாக பயன்படுத்த கர்த்தாவே, உமக்கென்று அவர்கள் ஆண்டவரே இன்னும் உபயோகிக்க முடியாது. அநேக
ஜனங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. நீர் அவர்களை பாவிக்க முடியாது செபிக்கிறோம். பாஸ்டர் ஜேம்ஸ் பரிபூர்ண சௌக்கியத்தை நீர் கொடுத்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறீர்கள் சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. பாஸ்டருக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். அதே போல அவர் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சுகத்தோடு இந்த ஊழியத்தை உதவி வந்த உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆசிரியத்தாவே உங்களுக்கு கிருபையின் கருத்துக்குள்ள எங்களை ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை எங்களுக்கு தந்து ஆராதிக்க முடியாத எங்களுக்கு உதவி செய்த இந்த ஓனர் கூட தெய்வ கடாட்சமையாக கூட ஆசிரியர் கத்தாவே. எல்லா துதி கன மகிமையும் முக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்கிற சகல உபகாரங்களுக்காக. ஆமென். ஹல்லேலூயா.